பாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவது. பாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல, ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி. இதுதான் பாசிசம். இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற பன்மைத்துவத்திற்கு எதிரானது. மதசார்புடைய அரசை அமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது மதசார்பின்மைக்கு எதிரானது. மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள். அது பெடரலிசத்திற்கு எதிரானது. புளூரலிசம், செக்குலரிசம், பெடரலிசம். இது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கொள்கைகள். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பேசிக் ஃபேக்டர்ஸ், அடிப்படை கூறுகள். இவை அனைத்தையும் சீர்குலைப்பதற்கு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு மோடி கும்பல் முயற்சிக்கிறது. மோடி கும்பல் என்றால் சனாதன கும்பல், சனாதன கும்பல் என்றால் பிஎஸ்எஸ் என்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல். அவர்கள் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார்கள். அருமை தோழர்களே, நாட்டுக்கு பேராபத்து. குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து. அண்ணன் வைகோ இங்கே சொன்னார், சங்கராச்சாரி பெயரில் உள்ள ஒரு அமைப்பு. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். லக்னோவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள், உத்தரப்பிரதேச தலைநகரத்தில் 4 மாதங்களுக்கு முன்னால். அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார். ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வெளியிடுகிற இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக மாறப்போகிறது. அப்படி என்றால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிய போகிறார்கள். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிந்தால் நாடு என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். நாம் தலை நிமிர முடியுமா? வீதிகளில் நடமாட முடியுமா? அம்பேத்கர் இயக்கத்தை நடத்த முடியுமா? சமூக நீதியை பாதுகாக்க முடியுமா? இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்வி கற்க முடியுமா? முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய போகிறார்கள். சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி காங்கிரஸ் என்பதை விட, இடதுசாரிகள் என்பதை விட, திமுக என்பதை விட, திக என்பதை விட, விடுதலை சிறுத்தைகள் என்பதை விட, அந்த சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி, ஒரே எதிரி, உண்மையான எதிரி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான். இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா? பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணியை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டுமா வேண்டாமா? அதற்கு தமிழ்நாட்டில் 40க்கு 40 நம் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். செய்வீர்களா? 40க்கு 40 நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த ஒரு மாநிலத்தில் நாம் வெற்றி பெற்றால் அவர்களை விரட்ட முடியுமா என்று கேட்கலாம். விரட்ட முடியும். இங்க அவங்க என்ன முயற்சிக்கிறாங்கன்னா, கலைஞர் இல்ல, ஜெயலலிதா அம்மா இல்ல, அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலான்னு ஒரு கத்துக்குட்டியை, ஆட்டுக்குட்டியை அனுப்பியிருக்கிறார்கள். அது கத்துங்குட்டியாகவும் இருக்கிறது, கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சனாதன கும்பலே, சங் பரிவார் கும்பலே, பாசிச பாஜக கும்பலே, நீங்கள் நினைக்கிற நாடு அல்ல தமிழ்நாடு. நீங்கள் நினைக்கிற மண் அல்ல தமிழ் மண். நீங்கள் நினைக்கிற போல விளையாடுவதற்கு, சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு. இது சமூக நீதிக்கான மண். இது சிறுத்தைகளுக்கான மண்.